ராமநாதபுரம் மாவட்ட புதிய ஆட்சித் தலைவராக எம். சிவகுரு பிரபாகரன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது அவர் தற்போது வரலாற்று சிறப்புமிக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவராக பணியாற்ற வாய்ப்பு அளித்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், ராமநாதபுரம் மாவட்டம் தமிழர்களின் பண்பாடு, ஆன்மீகம், கடல்சார் பாரம்பரியம் மற்றும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் திருத்தலம், ஏர்வாடி தர்கா என பல சிறப்புகளை கொண்ட மாவட்டம் இது. படிக்கின்ற காலத்தில் எனக்கு உதவி செய்த எத்தனையோ முகம் தெரிந்த மற்றும் தெரியாத நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார். நம்பி கும்பகோணம் தீவிபத்து பேரணியில் செய்தித்தாள் மூலம் மனதிற்கு அறிமுகமான திரு ராதாகிருஷ்ணன் இந்தியன் ஆட்சிப்பணி அவர்களின் செயலாளர் இலக்கை பயணிக்க வேண்டும் என்ற இலக்கை தீர்மானித்து மேற்கே நடைபயணம் செல்வது எவ்வாறு இலக்கை அடைய உதவும் என்ற வரிகளால் ஈர்க்கப்பட்டு மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்து 4 ஆண்டுகள் கழித்து பொறியியல் படிப்பை முடித்து தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்தேன். பல்வேறு தடைகளையும் தாண்டி கல்லூரியில் உயரிடம் படித்து தேர்ச்சி அடைந்தேன். கல்லூரியில் பயிலும் போதே அடுத்த நகர்வுக்கு திட்டமிட்டு கல்லூரியில் அப்போதைய 4ஆம் ஆண்டு மாணவர் திரு ரூபன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னைக்கு வாரந்தோறும் பயணித்து கேட் தேர்வுக்கு பயிற்சி பெற்றேன். 4 ஆண்டுகள் முடியும் போதே ஐஐடி மெட்ராஸில் மேல்படிப்பு வாய்ப்பை பெற்று வெற்றிகரமாக முடித்தேன். ஐஐடி மெட்ராஸில் படிக்கும்போதே இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று தென்னக ரயில்வேயில் ஐஆர்எஸ்சி சேரும் வாய்ப்பை பெற்றேன். பின்பு ரயில்வே பணியின் போதே இரவு பகல் பாராத ரயில் பயணத்தின் போதும் ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சி பெற்று 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 3ஆம் இடமும் இந்திய அளவில் 101வது இடமும் பெற்று வெற்றி பெற வாய்ப்பு கிடைத்தது. பின்பு பயிற்சியை தொடங்கி தமிழ்நாடு கேட்டரை பெற்று திருநெல்வேலியில் ஓராண்டு கால மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் அவர்களிடம் பயிற்சியை பெற்றேன். பயிற்சியின் போது 4வது புத்தக திருவிழாவை மகிழ்ச்சியோடு நடத்தியதும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கழுகுநீர் குளத்திற்கு ஒரே வாரத்தில் வரத்து வாய்க்கால் உருவாக்கி வாரத்தில் இறுதியில் பெய்த மழையால் அக்குளம் நிரம்பியதும் எனக்கு கிடைத்த மனநிறைவான அனுபவங்கள். பின்பு சாராட்சியரை கொடைக்கானலில் மலைவாழ் மக்கள் கடந்து செல்லும் சிறு பாலம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் செய்து கொடுத்ததும் அந்த தருணத்தின் மாபெரும் அனுபவம். பின்பு சாராட்சியர் பத்மநாபபுரத்தில் பணியாற்றிய போது அரசு திட்டத்தை சிறப்பாக செய்வதற்கான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு பெற்றதும் எனக்கு சிறந்த அனுபவமாக கிடைத்தது. பின்பு ஆர்டிசி நார்த்தாக சென்னை மாநகராட்சி 2 ஆண்டுகள் மேலாக பணியாற்றி மழைநீர் வடிகால் திட்டங்கள், திடக்கல்வி மேலாண்மை, நூலகங்கள், சாலைகள், தெருவிளக்குகள், பேரிடர் மீட்பு பணிகள் மேற்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் பல்வேறு பாராட்டு சான்றிதழ்களை பெறும் வாய்ப்பும் கிடைத்தது. பின்னர் ஆணையாளர் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 2.5 ஆண்டுகள் பணி செய்து வாய்ப்பு பெற்று பல்வேறு அரசு திட்டங்களை நிறைவேற்றும் வாய்ப்புகள் கிடைத்தது. அவற்றில் செம்மொழி பூங்கா, மாநகராட்சி பள்ளிகளில் குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளின் கல்வி மேம்பாடு, ஹாக்கி மைதானம், உள்விளையாட்டு அரங்கங்கள், அறிவுசார் மையங்கள், பேருந்து நிலையங்கள், சாலைகள், பில்லூர் 3 குடிநீர் ஆதார பணிகள், 24 மணி நேரம் குடிநீர் வழங்கு திட்டங்கள், திடக்கல்வி மேலாண்மையில் தமிழகத்தில் முதலிடம், இந்திய அளவில் 28வது இடம் என்ற பல்வேறு பாதாள சாக்கடை திட்டங்கள், மக்களிடம் மனுக்களை பெற்று குறை தீர்க்கும் கூட்டங்கள் போன்ற பணிகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் சிறந்த மாநகராட்சிக்கான முதலிடத்தை சுதந்திர தின விழாவில் பெற்றதும் சிறந்த அனுபவங்கள். தற்போது வரலாற்று சிறப்புமிக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்ற வாய்ப்பளித்த தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்சொன்ன அனுபவங்களை ராமநாதபுரம் மாவட்ட வளர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்த உறுதியளிக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் தமிழர்களின் பண்பாடு, ஆன்மீகம், கடல்சார் பாரம்பரியம் மற்றும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. உலக புகழ்பெற்ற ராமேஸ்வர திருத்தலம், ஏர்வாடி தர்கா, வளமான கடல்சார் வளங்கள், மீனவ பெருமக்களின் பங்களிப்பு, குலசேகரப்பட்டினம் முதல் தனுஷ்கோடி வரை பரந்து விரிந்த இயற்கை வளங்கள் ஆகியவை இம்மாவட்டத்தின் பெருமையாகும். இம்மாவட்டத்தின் தனித்துவமான தேவைகளை கருத்தில் கொண்டு வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், மீன்வளத்துறை, குடிநீர் மேலாண்மை, கல்வி, சுகாதாரம், பெண்கள், இளைஞர்களின் முன்னேற்றம், தொழில் வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் முன்னுரிமை அளிக்கப்படும். கடலோர மாவட்டமான உள்ள ராமநாதபுரத்தில் பேரிடர் மேலாண்மை, காலநிலை மாற்ற தாக்கங்கள் எதிர்கொள்ளும் திறன், கடல்சார் உயிர்கள் வளர் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகிய துறைகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். மக்கள் குறை தீர்ப்பு எனது நிர்வாகத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கும்.
பொதுமக்களின் எளிதில் அணுகக்கூடிய வெளிப்படையான பொறுப்புணர்வு மிக்க நிர்வாகத்தை வழங்க மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து செயல்படும். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்வோம். ராமநாதபுரம் மாவட்டத்தை வளர்ச்சி, சமூக நீதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மக்கள் நலன் ஆகிய துறைகளில் முன்னோடி மாவட்டமாக உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஊடக நண்பர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு மாவட்ட வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. அரசின் திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவேன் என்பதை உறுதியளிக்கிறேன். இத்தகைய சிறப்புமிக்க தருணத்தில் எனது வளர்ச்சி பாதையில் உறுதுணையாக இருந்த எனது ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக எனது ஆசிரியர் திரு அசோக்குமார் ஐயா அவர்களுக்கும் எனக்காக பல்வேறு சிக்கல்களை தாண்டியும் உழைத்து என்னை உருவாக்கிய என் தாய், தந்தை, பாட்டி, தாத்தா உள்ளிட்ட குடும்பத்தோர் அனைவருக்கும் இத்தகைய சவாலான பணிகளும் எனக்கு உறுதுணையாக இருக்கும் எனது மனைவிக்கும் படிக்கின்ற காலத்தில் எனக்கு உதவி செய்த எத்தனையோ முகம் தெரிந்த மற்றும் தெரியாத நண்பர்களுக்கு உறவுகளுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். முக்கியமான விஷயம், நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட மாணவர்களும் மாணவிகளும் வந்து இந்த 7.5% பணிகள் போனால் தான் அவங்களும் அடுத்த நிலைக்கு வளர்ச்சி அடைய முடியுங்களே எந்த விதமான ஐயமும் இல்லை. முழு முயற்சிகள் மேற்கொண்டு அதை கொண்டு வருவதற்கு உங்களோட ஒத்துழைப்போட நல்லபடியாக அதை முழுமையாக ஆய்வு செய்து அரசு ஒத்துழைப்பு பெற்று நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியாக இருக்கும். டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். எந்த துறையும் நான் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருந்தபோது விட்டதில்லை, சென்னையில் இருந்தபோது விட்டதில்லை. எல்லா துறைகளுமே வந்து ஒரு அடித்தளத்திலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம். அதுக்கு முழு ஒத்துழைப்பு என்னோட செயலில் கண்டிப்பாக. பொதுமக்களுக்கும் அதிகாரிக்கும் நான் 24 மணி நேரம் அவைலபிளாக இருந்தேன். இன்றைக்கி காலையில் கூட ஒரு பையன் ஃபோன் பண்ணியிருந்தான், நான் 11th ஃபெயில் ஆகிட்டேன், இன்றைக்கி ஸ்கூலுக்குள்ளே விடலை அப்படின்னு சொன்னாங்க. அவரை கூப்பிட்டுருக்கு, பள்ளியோட எச்சமாக கூப்பிட்டுருக்கு. 2 பேரையும் பேசி 2 பேருக்கு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த பையனோட வளர்ச்சிங்கிறது இதோட தடைபடாத அளவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த பையனை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது முழுமையாக இருக்கும். இதுதான் அந்த பசங்களுங்கிறது பொதுமக்கள் நீங்கள் சொல்கிறது, ஆசிரியருங்கிறது அந்த அரசு அதிகாரி, 2 பேருக்கு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக கண்டிப்பாக மாண்புமிகு கோர்ட்டோட டைரக்ஷன் படி அதுக்கு முழு நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் அனுபவங்கள் இருக்குது, ஏற்கனவே கோர்ட் டைரக்ஷன் கண்டிப்பாக